Hello Fantisans. Hello Fantisans. Welcome to our என்னது என்னடா இது பாபா சிம்பல்டா பாபா கதம் இன்னைக்கு நம்மளோட டே 1 vlog. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திரும்ப ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்ட்ரோடக்ஷனை பற்றி. ஸோ அது ஒரு நல்ல ரீச் கிடச்சி எப்படி சொல்கிறது நல்லா அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு பேசிக்கான அவுட்லைன் தான் சொன்னோம். மெயின்லி வந்து இந்த சேனல் நாங்கள் திறந்தது வந்து vlogsக்காக. அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸ் பண்ணுவோம். என்னென்ன பண்ண முடியுதோ வந்து முழுக்க முழுக்க ஃபன் மட்டும் நிறைஞ்சிருக்கிற ஒரு சேனலாக தான் இது இருக்கும். என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ஃபன்டீசன்ஸ் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ என்னத்துக்கு vlog செய்யறோம்னா நம்மளோட Fantisans ஸ்டுடியோவை ரெடி பண்ண போறோம். நம்மளுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்டுடியோ பேர் வந்து புதுசாலாம் வாங்கிடலாம் இல்ல ரெண்ட் காசு கூட கட்ட முடியாதுனால எங்க ரூம்ல ஒரு சின்னோண்டு ஒரு ஸ்பாட் இருக்கு, கண்டுபிடிச்சோம் இன்னைக்குதான். அதை சுத்தம் பண்ணி ஒரு சின்ன ஸ்டுடியோ மாதிரி செய்யலான் இருக்கோம். சின்ன ஸ்டுடியோ அதுதான் டே 1 ஓட vlogs. சோ ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நாங்க கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட். சோ இந்த குட்டியோட இடத்து தான் இதுதான் நாங்க சொன்ன அந்த ஸ்பாட். அவ்வளவுதான் எங்களோட இப்போதைக்கு எங்க ஸ்டுடியோ வந்து இதுதான். இது வந்து என்னோட ரூம். ஆக்சுவலா என்னோட படுத்த ரூம். அதுல ஒரு சின்ன ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சோம். சரி இதை சுத்தம் பண்ணி இந்த இடத்த மட்டும் கொஞ்சோண்டு ஸ்டுடியோ மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்க வந்தோம். பழங்கால பொருட்கள் எல்லாமே இருக்கு. இதை சுத்தம் பண்றது இப்போ ஒரு தலைவலியான வேலை. என்ன பண்றது, செஞ்சுதான் என்ன வேணும் உனக்கு? படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சூரியக்கு வந்து எல்லாரும் வாசல்ல தான் இருப்பாங்க. எங்க அம்மா வீட்டுக்குள்ள வைப்போம்ல, எல்லாம் என் தாயார்னாலதான். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. கேமா போட்டுருக்கு. சரி ஐம்பட்டியால அடிச்சு அவ்வளவு வெயிட்டா இருக்கு. படிப்பு சம்பந்தம் பண்ற விஷயங்கள் 5 வருஷம் இவனை கொன்னுடலாமா? கீழே வச்சு ஒரு எவ்வளவு பெரிய பேட்மிண்டன் பிளேயர்னு நல்ல சும்மா வாங்கணும். அதுல ரேக்கெட்டே இல்லடா. கீழே வச்சிரு, கீழே அது கீழே அங்க வைடா. ஐயோ சாவு அடிக்கிறாங்களே. வீட்டுல எல்லாரும் வச்சிருப்பாங்க. வீட்டுல தமிழால வீட்டுல முறுக்கு டீம் இல்லாம இருக்கவே இருக்காது. உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். தீபாவளி வந்துட்டா போதும் எங்க அம்மா வந்து பிஸ்கட்ல இருந்து முறுக்கு எல்லாத்தையும் அவங்க சொந்தமாவே செய்வாங்க. கடையிலே வாங்க மாட்டாங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டி இதெல்லாம் சொல்லணும் போல. கீழே வேடா முட்டா வேடா கெட்டு போனதை வந்து எல்லாரும் வீசுவாங்க. எங்க அம்மா மட்டும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடுவோம். கெட்டு போய் கிடக்குது. அதுவும் என்னன்னே தெரியல. 2 அலுமாரி இருக்கு. அதுல ஒரு அலுமாரி சாஞ்ச மீனிக்கே நிக்குது. இப்ப இது எடுத்தோம்னா இது உடஞ்சிருமான்னு தெரியல. உடையுமா உடையாதா? உடையும் எடுப்போம். அப்போ எப்படிதான் எடுப்பேன்? எப்படிதான் எடுக்கிறது? என்ன எங்கர்ல காடி ஊத்திருக்கீங்க. அதெல்லாம் பென்சில்லே சண்டை போடுவேன். பேனாலாம் என்ன விஷயம் நீங்களா பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல 2 பேனா எடுத்தோமா இப்படின்னு நம்ம ஊர்லயே சண்டை போடுவோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். எத்தனை வருஷம் பழையமானது உங்களுக்கு தெரியும். 1972 உள்ளது. நான் பிறக்கவே இல்லடா. அப்ப
ஏன்டா அப்படி பண்ற? யாராச்சும் வாங்கி வச்சிருப்பாங்க. யாராச்சும் வாங்கி வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் கூடாது. அது ரொம்ப நெருக்கமான மொத்தம் கொடுத்தாங்க. தெரிஞ்சு போச்சுங்களே, தெரிஞ்சு போச்சு. சுத்தமா எவ்வளவு திருந்த மாட்டியா பண்ணுவோம். என்னது திருப்பி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி திருக்குத்தனமான வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல அவ்வளவுதான் மோசம் இது. இன்னாலும் அடிச்சு வெளியே கிடைக்கு. சொல்லுங்களாவா? அவ்வளவுதான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அடிச்ச துணியெல்லாம் உள்ள அப்படியே சொல்லி காண போட்டு வச்சிருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, என் துணி தான். நான் தான் துணி போட்டு வச்சிருக்கேன். இது என்ன பண்றது யோசிப்போம். அப்படி இப்போ வைலைங்க. அப்ப கருவேன் ரெடியா? உப்பு கருவா இதெல்லாம் தூக்கி போறோம். ஒரு அளவுதான். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கோவப்பட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அடிச்சு நொறுக்கி எலும்புலாம் வாயில திணிச்சு விட்டுருவேன். இதையும் சொல் இது என்ன சொல்லுவானா இதெல்லாம் ஒரு ரைட்டு. இதுக்கு நீ பைசெப் ட்ரைனிங்லாம் இதை படிக்கணும்னு சொல்ற பத்தியா? தெரிஞ்சுச்சா நீ எப்படிப்பட்டவனு? தெரியாது, தெரியக்கூடாது. இதெல்லாம் தெரியக்கூடாத விஷயம். மறுபடியும் சொல்லு. ஜாவலின் வீரன். என்ன வீரன்? ஜாவலின் என்னன்னா தமிழ்ல என்னது இது? தமிழ்ல ஈட்டி எறிதல். நாட்டுல தான். சில பேர் இப்படி வச்சுட்டு வருவாங்க. இந்த ஒரு லைன் மட்டும் தான் கால் வெட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டோம். இருக்கிற ஜாமெல்லாம் தூக்கிட்டு வெளியே போறதுதான். அவ்வளவுதான். ஓகே, முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேல இதுதான் எங்க ஸ்டூடியோ. இன்னும் கொஞ்சம் டச் அப் பண்ண வேண்டியது. ஒரு கர்டன் மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எங்களோட லோகோ ஒட்டணும், கர்டன் மாட்டணும், கொஞ்சம் லைட்டிங் இதெல்லாம். டிஜே என்ன கல்யாணமெல்லாம் பண்ண வந்திருக்கோங்க. லைட்டிங் டிஜே செட் போட்டு பந்தம் தோதரம் கட்டி ஏன்டா அப்படி பண்றேன்? லைட் 2 ஸ்டுடியோ லைட் அதான் கொஞ்சம் ஜாமா வாங்க வேண்டியது. RGB லைட் அதெல்லாம் போட முடியாதியா? அத நம்ம என்ன டிஸ்கோ போடுறோம். ஸ்டுடியோ லைட் தான் வேணும். நீ பேசு இல்ல என்ன பேச முடியும்? நான் பேசும்போதே நீ பேசுற. நீ பேசுறதும் விளக்க மாட்டேங்குது, நான் பேசுறதும் விளக்க மாட்டேங்குது. நீ பேசுறியா நான் பேசுறேன்? சொல்லு. சரி, என்ன இப்ப? வெல்கம் டு ஏன்டா முதல்ல இருந்து வரையடா. ஓகே, இப்படிதான். அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான். Thank you so much. மறக்காம எங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் சொல்லுவாங்க. நேத்து தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதான் சொல்றாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then என்ன இது? பதுக்காவா?